ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லலாம். பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. யாருக்குன்னா சபரிக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கும். அதாவது என்ன பஞ்சாயத்துனா, ஹோட்டல் லாஸ்ட்ல வந்து சபரி வந்து ஸ்டாச்சுவா இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 நாளா ஸ்டாச்சுவா தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஓட்டிங் மாதிரி எடுக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நாமினேட் பண்றாங்க. இதுல வந்து சபரி வந்து ஒரு இதுல வந்து அஹ், நானே எல்லா டைம் ஸ்டாச்சுவா இருக்க முடியாது. அதனால வந்து இதை வந்து ஸ்வாப் பண்ணுங்க, வேற யாராவது ஒருத்தவங்க ஸ்வாப் பண்ணுங்க மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ரூல்ஸ் இருக்கு. அவர் வந்து சபை வந்து என்ன கோபப்பட்ட சொல்றாரு, எனக்கு அந்த இது நான் ஸ்டார் ரேட்டிங் எனக்கு வேணாம், நான் தனியாக வந்துருக்கிறேன், நான் ஸ்டாச்சுவா இருக்கேன். யார் யார் கோவப்படாம கரெக்டாக இருக்கீங்களோ இல்லை சைலண்டாக இருக்கீங்களோ அவர்லேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்டாச்சுவா வந்து இருங்க. அப்பதான் ஒரு ஸ்டாச்சுவா இருக்க வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி சபரி வந்து ஓப்பன் பண்ணுவார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கும் திவ்யாவுக்கும் ஒரு நல்லா கான்ஃபிடென்ட் ஆயிரும். பொதுவாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, சபரிக்கு ஆக்சுவலாக வந்து முன்னாடி பார்வதி தான் கத்திட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கத்தி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, திவ்யா அவங்க வந்தோடனே பார்வதியோட வாய்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. அவங்க அந்த மாதிரி கத்துறது எல்லாமே குடிச்சாங்க. குறிப்பாக அந்த ஹவுட்டர் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பார்வதி வந்து அப்படியே அமுக்கிட்டாங்க. ஏன்னா முன்னாடி வந்து எந்த ப்ரோமோ எடுத்தாலும் அவங்க தான் வருவாங்க, அவங்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒயிட் கார்டு எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கார்டு தான் கொஞ்சம் கேம் சேஞ்ச் ஆகுது. அதுக்கடுத்து வந்து திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீ இப்போ பேசுறல, ஏன் முன்னாடி இருந்து பேசல, கத்துறவங்க இப்போ பேச தெரியுது, முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் எல்லாருமே கத்தி கத்தி பேசிட்டு இருந்தீங்களா, அப்போ ஒன்று தோணலையா அப்படி மாதிரி சபரேட்டு கேட்பாங்க. ஸோ எது எப்படியோ சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ரிசனிசம் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்கும். ஒருவேளை இதுக்கு உள்ளடி வேலையா சாண்ட்ராவாக இருப்பாங்கன்னு தெரியல. சபரி நீங்களே எல்லாரையும் ஸ்டாச்சுவாக இருக்குங்க, ஸ்டாச்சு இன்னொரு ஆளை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக 2 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கு. இல்லைன்னா அவங்க வந்து டைரக்ட் நாமினேஷன் ஆவாங்க. ஸோ இதுதான் இது. மேபி அவங்களோட உள்ளடி வேலையா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் பண்ணுங்க. தேங்க்யூ.